வாக்காளர்கள் என்ற இந்திய நாட்டின் உச்சபட்ச பதவியை வகிக்கும் நேர்களாகிய உங்களுக்கு தேர்தல் வணக்கம். நாளை இந்தியாவின் தலையெழுத்தை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாள். இந்த நிலையில 40க்கு 40 நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தேர்தல் திருவிழா துவங்கியதிலிருந்தே விரிவான பல அலசல்களை 40க்கு 40 நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டு இந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி அதில் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நிறைவேறிய கோரிக்கைகள் என்ன, நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோரிக்கைகள் இவற்றை பார்த்தோம். அதே போல அந்த தொகுதி வாரியாக நாம் நடத்திய கருத்து கணிப்புகள், சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்புகள் அப்படின்னு விரிவாக இந்த தேர்தல் திருவிழாவை மையப்படுத்தி 40க்கு 40 நிகழ்ச்சியில பல விரிவான அலசல்களை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அரசியல் பிரச்சாரங்கள் ஓய்ந்திருக்கிறது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாக நாம் கடந்த 40க்கு 40 நிகழ்ச்சியாகட்டும், இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியாகட்டும் நாம் எடுத்துக்கொண்டிருப்பது இஷ்யூஸ், பிரச்சனைகள், சில முக்கியமான பிரச்சனைகளை பட்டியலிட்டு இந்த பிரச்சனைகள் தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தொடர்ந்து இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு முன்மொழியக்கூடிய தீர்வுகள், இது இந்த தேர்தலில் எந்த முக்கிய பங்கு வகிக்கும் என்பதையெல்லாம் விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய நன்கு அறிமுகமான 2 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் திரு கிட்டி அவர்களும், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சில முக்கியமான இஷ்யூஸ் பட்டியலிட்டு இதுல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள், இதுல மக்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள், இவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இவற்றையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பட் பிஃபோர் தட் என்னுடைய அடிப்படை கேள்வி திரு கிட்டி அவர்கள்ட்ட, தேர்தலை பொறுத்த வரைக்கும், வாக்களிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கருத்துல கொண்டுதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள்ங்கிற ஒரு முதல் பிரதான கேள்வி எழுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய மேனிபெஸ்டோஸ, பிரச்சார வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. இதுல இஷ்யூஸ் சொல்லப்படுது, சில இஷ்யூஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு சொல்றாங்க, சர்டன் இஷ்யூஸ் ஆர் சைலண்ட். ஆனால் என்னுடைய கேள்வி, வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்கும் பொழுது தங்களுக்கு பிடித்த கட்சிக்கோ வேட்பாளருக்கோ வாக்களிக்கும் பொழுது இந்த வாக்குறுதிகள் இஷ்யூஸ்ல, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய இஷ்யூஸ்ல கட்சிகளுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில வாக்களிக்கிறாங்களா, இப்படி வாக்களிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. இதுல 2 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்னு வாக்களிக்கிற அந்த ஜன தொகை, அதனுடைய ஒரு பிரிவு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்பர் சோசியோ எக்கனாமிக் அப்படிங்கிற குரூப்ல இருக்கிற பொருளாதாரத்தில் முன்னேறிய அந்த பிசினஸ்மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்களுடைய ஒரு குரூப் நம்ம பார்க்கலாம். அதே போல அடுத்த லெவல்ல மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய சற்று பொருளாதார மேம்பட்ட நிலையில் உள்ளவங்க, சராசரி நடுத்தர மக்கள் மற்றும் வறுமை அல்லது கொஞ்சம் பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கிறவங்க, அவங்க எல்லாருடைய கண்ணோட்டத்திலிருந்தும் பல விஷயங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லலாம், விஷயங்கள் என்று சொல்லலாம், அவங்க நிச்சயமா அவங்க பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம தேசிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இது 3 கேட்டகரியா பிரிப்பு. கவலை தரக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள், சரி செய்ய வேண்டிய விஷயங்கள், பிரச்சனைகள், மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள், பிரச்சனைகள். மிக தெளிவாக இப்படிப்பட்ட 3 பகுதியை சார்ந்துதான் இந்த தேர்தலை என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஷ்யூஸ் டு மேட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், ஒரு பொதுவான ஒரு பாப்புலர் வியூ என்ன இருக்கலாம்னா, இந்த இஷ்யூஸ்ல கட்சிகளுடைய நிலைப்பாடு இதெல்லாம் மக்கள் பார்க்கறது இல்லைன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஆனால் அது ஏற்கக்கூடியதா? ஏன்னா பல இஷ்யூ பேஸ்டா ஒரு சார்பா மக்கள் எடுத்து பல மாற்றங்களை கொண்டு வந்தது உண்டு. இந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கள்ல பங்கு எந்த அளவுக்கு பிரதானமாக வைக்கிறது உங்களுடைய பார்வை? தேர்தலில் பிரச்சனைகளை மையமா வைத்து வாக்களிப்பது என்பது குறைவா இருக்கு. வாக்களிக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா படிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க பிரச்சனைகளின் அடிப்படையில வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போலாகிற 80% ஓட்டுகள்ல படிச்சவங்க, மேல்தட்டுல இருக்கவங்களுடைய ஓட்டுகள் குறைவா இருக்கு. அதனால இஷ்யூ பேஸ்ட் வாக்களிக்கிறாங்க எல்லாரும் சொல்ல முடியாது. நான் திரு கிட்டி அவர்கள்ட்ட தான் நான் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியுமா? விவசாயிகளாகட்டும் இல்ல மீனவர்களாகட்டும் அந்த இஷ்யூஸ் சார்ந்தவர்கள் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக புரிந்து கொள்ளக்கூடியது. மேல்தட்டு மக்கள் மட்டுமே இஷ்யூஸ், கட்சிகள் அதுல வைக்கக்கூடிய பார்வைகள் இல்ல வாக்குறுதிகள் அதன் அடிப்படையில் வாக்களிக்கிறாங்களா? அடித்தட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கிறது இல்லையா? அடித்தட்டு மக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களை சார்ந்து, அந்த பிரச்சனைகளை சார்ந்து நிச்சயமாக அவங்க நாட்டில் பாக்குறாங்க. ஆகையினால அவங்க ஏதோ உணர்வுல அல்லது இன்ஸ்டிங்டிவ் அந்த அல்லது ஏதாவது ரீஜனல் அந்த ஒரு ஃபீலிங்ல ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நான் கருத மாட்டேன். நிச்சயமாக அவர்களை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக நீங்க சொன்ன மாதிரி மீனவர்கள் பிரச்சனை இருக்குது.
மீனவர்கள் பிரச்சனை அது மட்டும் ஒரு மீனவருடைய வாழ்வு பிரச்சனை மட்டும் இல்ல, அது வந்து ஒரு இந்தியா, சிலோன், இலங்கை அவங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் உருவெடுத்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல நம்ம வந்து விவசாயிகள் என்று சொல்லும்போது கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ல நாட்டுல விவசாயிகளுடைய கதியை பார்க்கும்போது, அந்த அதோகதியை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் நமக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதே போல நம்ம பார்த்தோம்னா ஏழை மக்களுக்கு இன்றைக்கு வந்து எவ்வளவு அரசாங்கங்கள் பல விஷயங்களை இலவசமாக கொடுக்கும்பொழுது 67 வருடங்கள் கழிந்த பிறகும் 66% மக்கள் வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் அவர்கள் கண் முன்னே நிற்கிறது. ஆனால் திரு சிவகாமி அவர்கள் சொல்றதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருப்பதாகவும் படுகிறது. இஷ்யூஸ் ஒரு முக்கிய பங்கு வகித்தாலும் கூட இந்த இஷ்யூல இந்த கட்சிக்கு இந்த நிலைப்பாடு, இந்த வாக்குறுதி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கு, இதற்கு இவ்வாறு தீர்வு இருக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் do people go into all that? நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனவர் பிரச்சனை இருந்தா கூட அவங்க வந்து கட்சி வாரியா பிரிஞ்சிருக்காங்க. அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி வரிசையா பல்வேறு கட்சிகள்ல அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி ஒரே ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிற மாதிரியான பேட்டர்ன் இன்னும் உருவாகல. அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைய தேர்தல் வாக்குறுதிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க வந்து பல்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு அளிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஓட்டு அளிக்கிறதுனா அது வேறு மாதிரியான அரசியலா இருக்கும்னு என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம உறுதிப்படுத்துறோம் இல்லையா? அப்ப அங்க பிரச்சனை எங்க போச்சு? ரெண்டு பிரதான கட்சிகள் போட்டி போடும் பொழுது யார் வெற்றி அடைகிறாங்கிறது வந்து கடந்த கால அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் தமிழக மக்கள் முடிவெடுக்கிறாங்களே தவிர அது வந்து பிரச்சனை ஓரளவு கலந்திருந்தா கூட மாத்தி மாத்தி அவங்கள செலக்ட் பண்ற ஒரு பேட்டர்ன் வந்து தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால மற்ற பல ஃபேக்டர்ஸ்னால இஷ்யூஸ் டூ டேக் அ பேக் சீட், அது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்காததும் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில சில முக்கியமான இஷ்யூஸ் நம்ம பார்க்க இருக்கின்றோம். சென்ற நிகழ்ச்சியிலும் சில முக்கியமான தேர்தல் பிரச்சனைகளை பார்த்தோம். இன்றும் அந்த வகையில சில பிரச்சனைகளை, சில இஷ்யூஸ பட்டியலிட போகிறோம். அந்த வகையில முதல்ல நம்மளுடைய கவனத்தை இன்றைய நிகழ்ச்சியில ஈர்ப்பது என்ன? மகளிர் மேம்பாடு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முழுமை பெறாத 33% இடஒதுக்கீடு, மகளிர் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படாதது, மகளிர் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க திட்டம் இல்லாதது, இவையெல்லாம் மகளிர் மேம்பாடு சார்ந்த ஒரு இஷ்யூஸாக, பிரதானமான பாயிண்ட்ஸாக முன்னிலைப்படுகிறது. இதை தாண்டி நாம் இதுல பார்க்கக்கூடிய அம்சம், இதுல பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 40 தொகுதிகளும், ஒட்டுமொத்த 40 தொகுதிகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமா அகில இந்திய அளவில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளும் நம்மளால சொல்லிட முடியும். இது சார்ந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், குறைகள் என்ன கேட்கலாம். பெண்களுக்கு தனியா காலேஜ் இல்ல, அதுக்குன்னு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தா தனியா இருந்தா நல்லா இருக்கும். ஏரியாஸ் வந்து ரொம்ப இருட்டா இருக்கும், லைட் வசதி அதிகமா இல்ல, அதே மாதிரி சேஃப்டிங்கெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. சோ அந்த மாதிரி இடத்துல வந்து செக்யூரிட்டிக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். கூலி வேலை தான் சார், வேலை இல்லாதான் இருக்கிறோம். இந்த மாதிரி வேலை செய்யறோம், 100 நாள் வேலை. அதுவும் இப்ப வந்த பிறகுதான் 100 நாள் வேலை. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது, காலை அது இதுன்னு போவோம். அது கூட இல்லைன்னா வீட்டுல தான் இருப்போம், கஷ்டம் தான். மகளிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் நாட்டில் ஏற்படுத்தியது இந்த நிர்பயா வழக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல நான் முதல்ல பட்டியலிட்டு இருக்கக்கூடிய விஷயம் 33% இடஒதுக்கீடு. இது பேசப்பட்டது, பேசினார்கள், பேச தொடங்கினோம், பேசினோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டே இருப்போமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இது பேசிக்கொண்டே வரப்படுகிறது. எனக்கு அந்த லிஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நீங்க எடுத்து சொன்ன அந்த 3 விஷயங்களுமே நான் கணிச்சிருந்த அந்த 3 விஷயங்களுக்குள்ள கரெக்டா உட்காருது. கவலைப்பட வேண்டிய விஷயம் அது நீங்க சொன்ன அந்த முதல் விஷயம். 67 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமும் 33% இட ஒதுக்கீடு கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை, ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக இது வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனா அதை சார்ந்து பார்த்தோம்னா அதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அடுத்தது சம உரிமை கொடுப்பதாக இருந்தால் பெண்களுக்கு அந்த உரிமை வரும். ஆகையினால் சமுதாய சம உரிமை என்ற விஷயம் அடுத்த விஷயம், சரி செய்ய வேண்டிய விஷயமாக வருகிறது. அதுல நம்ம கை வைக்க போனோம்னா அதுக்கு அடுத்து அப்படிப்பட்ட உரிமைகள் ஏன் தேவைப்படும் என்றால் நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் மேம்படுத்த வேண்டிய துறைன்னு வருது. ஆக 3 விஷயத்திலையுமே
சரி செய்ய வேண்டிய விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயம், சரி செய்ய வேண்டிய விஷயம், மேம்படுத்த வேண்டிய விஷயம் அன்று 3 விஷயத்திலுமே வருது. என்ன பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய விஷயத்திலே அந்த 33% அந்த ஒதுக்கீடு வரும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல இதுவரைக்கும் எதுவுமே தேவையானது எந்த கட்சியும் எடுத்து நடத்தியது கிடையாது. ஆகினால இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு நான் கருதுறேன். சிவகாமி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்ற 33% இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இத இப்போ எல்லா கட்சிகளுடைய மேனிபெஸ்டோஸ் எடுத்துக்கிட்டா அதுல காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு நாங்க எல்லாம் கோருவோம், அதற்கான உறுதி செய்வோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும், தேசிய கட்சியாகட்டும், மாநில கட்சியாகட்டும், சிறிய கட்சியாகட்டும், சமீபத்தில் வந்த கட்சியாகட்டும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இன்று அவர்களுக்கு இப்ப இந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல 33% இடஒதுக்கீடு கொடுப்பதை தடுப்பது எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. இப்ப தடுப்பது யார்? இது ஒரு கன்சென்சஸ் இருக்கு எல்லா கட்சிகளிலுமே. ஏன் 33% வேண்டாம், அதுக்கு அருகாமையில கூட இல்லைங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்த மசோதா நிறைவேறதற்கு காரணம் என்னன்னா, அதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி ஒரு இடஒதுக்கீடு அளிக்கும் பட்சத்தில் படித்த மேல்தட்டில் இருக்க பெண்கள் மட்டும்தான் பயனடைய முடியுங்கிற கருத்து பரவலா இருந்ததுனால பல்வேறு அமைப்புகள் அதற்கு ஆதரவு தரல. அதை வகுப்பு வாரியாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் பட்சத்தில் இந்த 33% அது உறுதியா நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தடைக்கல்லா பாக்குறேன். ஆனா எல்லா கட்சிகளும் நீங்க சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கணுங்கிறத முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க கட்சிகளிலேயே பெண்களை நிறுத்துறது இல்லையே. இன்னைக்கு இந்த தேர்தல் களத்தில் கூட பார்க்கலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் விமன் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏறக்குறைய பெண் ஓட்டர்கள் அதிகமா இருக்கும் பொழுது, ஓட்டு போடுற பெண்கள் அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுக்கான இடம் சட்டமன்றத்துல 11% தான் இருக்கு. பாராளுமன்றத்திலையும் அந்த அளவு 11, 12 அதுக்கு தாண்டல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முதல்ல அங்க உள்ளேயே ஆளு இல்ல, அந்த அளவுக்கு பார்ட்டியில இருந்தும் இல்ல. அதனால இது ஒரு ஆட்டிடியூடுனல். இன்னும் பெண்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க. அப்படியே வந்தாலும் பெண்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது பதவி சார்ந்த அரசியலா இங்க பார்க்கப்படுது, வாரிசு அரசியலா பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில பெண்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவங்களால இந்த மசோதாவை உறுதியா நிறைவேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால பெருவாரியான பெண்கள் மத்தியில அரசியலுக்கு வரணுங்கிற விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். 33% இடஒதுக்கீடு நிறைவேற வேண்டும் என்றால் பெண்கள் ரொம்ப அதிக அளவுல அரசியலுக்குள்ள வரணும். இதுதான் என்னுடைய கருத்து. ரைட், அதை ஊக்குவிக்கிறதுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறது மற்றொரு பார்வையா இருக்கு. ஹூ ஸ்டாப்ஸ் தீஸ் பார்ட்டிஸ்? ஒரு கன்சென்சஸ் இருப்பதாக சொல்லப்படுது. குறைஞ்சபட்சம் நீங்க உங்க கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கலாமே, எல்லாருமே இதை ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக. ஏன்னா அது ஒரு உதாரணமாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்தந்த கட்சிகள் பெண்ணுரிமை பற்றி தீவிரமாக ஆழமாக பேசும் கட்சிகள் அவங்க முதல் கட்டமாக இந்த தேர்தலில் அந்த அளவுக்கு ஒரு 30%, 25% வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, வேட்பாளர்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மரியாதை கொடுத்திருப்போம், இன்னும் கொஞ்சம் மதிச்சிருப்போம். நாம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி சமீபத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு, சேஃப்டி ஆஃப் விமன், சிஆர்பிசில ஒரு மாற்றத்தெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருந்தது. தண்டனைகள் இன்னும் கடுமையாக்க வேண்டியதா இருந்தது. ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு தேசிய அளவுல பெரிய மூவ்மெண்டா மாறியது. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது நம்ம சிவகாமி சொன்ன மாதிரி முன்னைய நிலைமை விட பார்க்கும் பொழுது ஏன் மக்களுக்கு விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, இப்பொழுது ஊடகத்தின் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக, செய்தி தொடர்பு மூலமாக பரவலாக மக்களுக்கு செய்திகள், தகவல்கள் போய் சேர்ந்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாடு முழுவதும் எல்லோருக்கும், சின்ன சின்ன கிராமத்திலிருந்து தொட்டிப்பட்டியில எல்லா இடத்துலயுமே ஆஹா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதை பற்றிய விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்கு. ஆகையினால இதை பற்றிய கவலை அதிகமாக இருக்கு. எங்கேயோ அது உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் கருதி பெண்கள் மற்றவர்கள் ஓட்டளிப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ரைட். இன்னும் மேலும் பல விஷயங்களை நாம் பட்டியலிட்டு இருக்கின்றோம். மகளிர் சார்ந்த விஷயமும் அரசியல் கட்சிகளுடைய மேனிபெஸ்டோல முக்கிய இடம் வகித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வாக்களிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு போகின்றோம், சுகாதாரம். இதுல நாம் பட்டியலிடக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிராமப்புறங்களில் போதிய மருத்துவமனைகள் இல்லாதது, மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள், அதாவது டாக்டர் பீப்புள் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருப்பது, அனைத்து தரப்புக்கும் உயர் சிகிச்சை சென்று சேராதது உள்ளிட்ட விஷயங்கள் பட்டியலிடப்படுகின்றன. அடுத்ததாக பார்க்கும்பொழுது பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து தொகுதிகளுக்கும் இந்த சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் ரிலேட்டிவ்லி இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு இந்த விஷயத்துல சற்று முன்னிலை இருக்கிறது அப்படின்னு புள்ளி விவரங்களும் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸும் சொல்லவே செய்கின்றன. இந்த நிலையில சுகாதாரம் சார்ந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் கோரிக்கைகள் என்ன பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குது இல்லையா, விபத்துகள் நடந்தா கொண்டாந்து அட்மிட் பண்றாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க முடியாதுங்க, தருமபுரி கொண்டு போங்க, பெங்களூர் கொண்டு போங்க, வெள்ளூர் கொண்டு போங்க அப்படின்னு வந்து எல்லாமே வெளியே தான் அனுப்பிட்டு இருக்காங்க. வெளியே இங்க வந்து எந்த விதமான வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. பெங்களூர் போனோம், இல்லாட்டி தருமபுரி அனுப்புறாங்க, சேலம் அனுப்புறாங்க, இது மாதிரி வெளியூருக்கு அனுப்புறாங்க. கொஞ்சம் லைட்டா டேஞ்சர் இருந்தா கூட அனுப்பிச்சு விட்டுறாங்க வெளியூருக்கு. இங்க எதுவும் அவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் சாதாரணமான இது இருந்தாதான் இங்க ஸ்டேட்மெண்ட் தராங்க. அஞ்சட்ல இருந்து டாக்டருங்க வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வந்து ரோட் நல்லா இருந்தா அவங்க வந்துருவாங்க. இப்ப கூட வராங்க, ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு டைம் வராங்க. வந்து அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது மாத்திரை ஊசி ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. ஆஸ்பத்திரியா தலைமை மருத்துவமனையா அறிவிச்சாங்க, அறிவிப்போடு நிக்குது. பெருசா போர்டு ஒன்று மாட்டி விட்டாங்க, போர்டு மட்டும் தான் நிக்குது, போதிய வசதி கிடையாது. நைட்ல எத்துமோ இப்ப ஒரு பேஷண்ட் எத்துமோனோம்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இங்க முடியாதுங்க வெளியூர் போங்கன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னைக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஏதாவது விபத்து ஏற்பட்டாக்கா உடனடியா நாங்க போக வேண்டியது இங்க இருந்து 40 கிலோமீட்டர் வேலூர் இல்லைன்னா திருநாள் போனோம். ஒரு இமிடியேட்டா ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான வழி இங்க இல்ல, ஆறல. மக்களுடைய குறைகள் கோரிக்கைகள் பார்த்தோம். நம்ம பார்த்த விஷயத்தை தாண்டி இதுல சார்ந்த ஒரு ஆழமான ஒரு டாபிக் சொல்லலாம். நான் சிவகாமி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நம்ம போலியோ ஒழிச்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம பெருமை பேசினாலும் கூட பல ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டா அகில இந்திய அளவுல அப்படின்னு பார்க்கும்போது பல சப்சஹாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இணையாக நிகராக இருக்கிறது நம்முடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ். நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் இந்திய அளவுல சுகாதாரத்துறைக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தாலும் கூட ரொம்ப குறைவாக செலவழிக்கக்கூடிய நாடு நாம். ஆக இது கவனத்தை பெற வேண்டிய ஒரு செக்டர் இல்லையா சிவகாமி? கண்டிப்பா. நம்மளுடைய பட்ஜெட் வந்து 100க்கு ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வீதம் இருந்தாலே எவ்வளவோ சுகாதாரத்துல நம்ம முன்னேற முடியும். பக்கத்து நாடுகள், நீங்க சப் சஹாரா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சொன்னீங்க. இங்க இருக்கிற மாலத்தீவு, தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருந்த இலங்கை, இன்னும் பக்கத்து நாடுகள்லாம் கூட கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவில் வந்து பொது சுகாதாரம் ரொம்ப குறைவான நிலையில இருக்கு. இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட் அலோகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இன்னொன்னு வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் வந்துட்டு கழிப்பிட வசதிகள், இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு போதிய நடவடிக்கை எடுக்கப்படல. இதுதான் வந்து பேசிக் நோய் கூறுகள் உருவாவதற்கான காரணங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து பெண்களுடைய கர்ப்பப்பைய கட்டுப்படுத்தி குழந்தைங்க பிறக்காம தடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிகள் அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கல. இப்ப ஃபேமிலி பிளானிங் அந்த காலத்துல நீங்க பார்க்கும்பொழுது எங்க பார்த்தாலும் சுவர், பஸ் எல்லாம் முக்கோணம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுத்தாங்க. 400 500 ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன்ஸ் லாப்ரோஸ்கோபி பண்ணி அதை ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க. ஆனா அதே பெண்கள் வந்து தாய்மை முடிந்து கொஞ்சம் முதுமை வயது எட்டின உடனே முழங்கால் வலி, மூட்டு வலி, மெனபாஸ், மாதவிடாய் போன்ற பல்வேறு பிரச்சனைகள்ல மாட்டும் பொழுது அவங்களுக்கான ஹெல்த் கேர்ங்கிறது கிராம அளவுல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல போனீங்கன்னா சிறிய வயதிலே முதுமை தோற்றம் அடைந்து கால்கள் நடக்க முடியாம நாங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிற எண்ணத்தோட காலம் தள்ளுறவங்கள நம்ம பார்க்கலாம். சோ அதனால அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல்னு குழந்தை பேரு விஷயமா அக்கறை எடுத்துக்கிறாங்களோ அதை போலவே ஈக்குவலா அவங்க அதை முடிச்சோன்னா அந்த முதுமை பருவத்திலயும் அவங்களுக்கான கேர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் கருதுறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா
குழந்தை பேரு சமயத்துல இந்தியாவுல இறக்குறவங்க பெண்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 2 லட்சம் பேர் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் தான் அதுல இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், அவங்க டிஸ்டன்ஸ் லொகேஷன்ல இருந்து வர்றதுக்கு நேரம் ஆகிறது, அப்புறம் மால் நியூட்ரிஷன், அதனால போதுமான வளர்ச்சி இல்லாததுனால குழந்தை வெளிவர்றதுல சிக்கல், ப்ளீடிங், இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ அதனால கவர்மெண்ட் வந்து முதல்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஆன் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து தனியார் கிட்ட அந்த சேவையை விட்டுடாம அரசாங்கம் வந்து அத பொது சுகாதாரத்துல கவனம் எடுக்கணும். எக்ஸாக்ட்லி அதான் நான் ரைஸ் பண்ணிருந்தேன். நான் உங்கள்கிட்ட அவங்க சொன்னது போல ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏழை மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல தனியார் வசம் விட்டுட்டோமோ, பெரும்பாலான அளவுக்கு ஹெல்த்தை வந்து தனியார் வசம் விட்டதுனால ஒரு அஃபோர்டபிள் ஹெல்த் கிடைக்க முடியாம போயிடுச்சு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு வந்து சிவகாமி அவங்களோட இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு விஷயங்களை ஆழமா எடுத்து சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலை தரக்கூடிய பல விஷயங்களை அழகா எடுத்து சொன்னாங்க. மற்றொரு கண்ணோட்டத்தை நான் வந்து எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த துறையில நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்களை பார்த்தோம்னா மறுபடியும் கவலை தரக்கூடிய விஷயம், சரி செய்ய வேண்டிய விஷயம், மேன்மைப்படுத்த வேண்டிய விஷயம் 3மே வருது. ஒரு உதாரணத்தை அதை எடுத்து சொல்லிடுறேன். கவலைப்பட வேண்டிய விஷயம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5%, 6%, 8% நம்முடைய மொத்த பட்ஜெட்ல இருந்து இந்த துறைக்கு கொடுத்தாலே பிரமாதமான வித்தியாசங்களை கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு இதை பற்றி அக்கறை எடுக்கிறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆகையினால சுகாதார நிலைமை, பொது மருத்துவ நிலைமைங்கிறது நாட்டில் மிக மிக மோசமாக இருக்கிறது. அதுவும் ரூரல் செக்டர்ஸ், கிராமப்புறங்கள் 2% ஆஃப் தி ஜிடிபி கூட இதுல வந்து தனி மனிதர்களுடைய பங்களிப்பு சேர்ந்திருக்கிறது. அரசாங்கத்துடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதுவே ஒரு மிக கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா 2வது சரி செய்ய வேண்டிய விஷயம் வரும்போது மருத்துவத்துறை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு நிமிஷம் அது கொடுங்க. நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய பல துறைகள் நன்றாக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் அரசு துறை, அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், பல துறைகள்ல மற்ற தனியார் துறையில கிடைக்கக்கூடிய சம்பளம், வசதிகள், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் என்பது சுத்தமாக இல்லவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சென்னையிலே நம்ம பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய அந்த ஒரு ஒன்றியம், காஞ்சிபுரம் அந்த மற்ற ஏரியாவை சேர்ந்த ஒரு ஒன்றியத்துல நம்மளுடைய டிஆர்ஓ ஒரு 3000 கோடி 4000 கோடி மதிப்புள்ள சொத்து வரிகளுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கிற டிஆர்ஓ ஆபீஸ பாத்தீங்கன்னா மனசுல வந்து உங்களுக்கு அவ்வளவு வேதனை ஏற்படும், கண்ணீர் வந்துடும். ஒரு அஸ்பெஸ்டாஸ் ரூஃப் போட்ட 4 பெஞ்ச் வச்ச ஒரு சேர் வச்ச அப்படிப்பட்ட ஆபீஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரமுள்ள அதிகாரி அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமையில செயல்பட வைக்கிறோம். இதே விஷயம்தான் பல இடங்கள்ல வருது. ஒரு அரசு மருத்துவத்துறை, அரசு ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவர்னு பார்த்தோம்னா தனியார் துறையில கொடுக்கக்கூடிய வசதிகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருளாதார அந்த சப்போர்ட், அந்த விஷயங்கள்லாம் இப்போ அமர்த்தியா சென் போன்ற பலருடைய பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்புல கூட தமிழ்நாடோ, ஹிமாச்சல் பிரதேசமோ, கேரளாவோ மற்ற மாநிலங்களை காட்டிலும் எஸ்பெஷலி இன் ஹெல்த் பெட்டராக இருக்கிறது. இது ஹெல்த் அப்படிங்கிறது இன்க்ளூசிவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது மிக மோசத்துல கம்பேர் பண்ணீங்கன்னா மோசமா இருக்கிறது வந்து பெட்டரா இருக்குங்க. நன்றாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறதுங்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கு. அதான் என்னுடைய கண்ணோட்டம். அதற்கு முதல்ல அரசாங்க துறையை நம்ம பாக்குற விதத்தையே கொஞ்சம் மாத்தணும். அந்த ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். பல ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பங்களாதேஷை விட நாம் மோசமாக இருக்கிறோம். நம்மளுடைய சுகாதாரத்துறைவுக்கான செலவு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது. அதிகரிக்கப்படும், இதற்கான உரிமை சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும் என்ற பல வாக்குறுதிகளை இந்த தேர்தல் அறிக்கையிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இது எந்த அளவுக்கு சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு தேர்தலில் முக்கியத்துவம் பெறப்போகிறதுங்கிற கேள்வி இருக்க, மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் இடைவேளைக்கு பிறகு பார்க்க இருக்கின்றோம். சுற்றுலாத்துறையில் தமிழகத்தின் நிலை என்ன? மீண்டும் தேர்தல் வணக்கங்களோடு 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில இஷ்யூஸ், சில முக்கியமான இஷ்யூஸை பட்டியலிட்டு அதுல கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது, இதுல வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, தொடர்ந்து பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அலசி வருகின்றோம். சில முக்கியமான பிரச்சனைகளை நேற்றும் பார்த்தோம். இன்னைக்கு முதல் பகுதியில் சில பிரச்சனைகளை பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பட்டியலிடக்கூடிய முக்கியமான இஷ்யூ சோபிக்காத சுற்றுலாத்துறை. இதுல பட்டியலிடக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடல்சார் சுற்றுலா என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஊக்குவிக்கப்படல இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடாக இருக்கிறது. மாசுபடுத்தப்பட்டு வரும்
மலையக சுற்றுலா தலங்கள் அதனால் பொலிவை இழக்கின்றன, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதுல கவனிக்கப்படலை அப்படிங்கிறதும், வெளிநாட்டினரை கவர சிறப்பு திட்டங்கள் இல்லை என்ற அம்சமும், ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற குறைகளும் இருக்கின்றன. அடுத்ததாக இதனால பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் நீலகிரி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி இவற்றுக்கெல்லாம் சுற்றுலாத்துறை சார்ந்து பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் செய்தால் இந்த இடங்கள்ல சுற்றுலா சார்ந்த வருமானம் பெருகும், சுற்றுலா பெருகும் என்ற கோரிக்கைகள் இந்தந்த தொகுதிகளில் பிரதானமாக இருக்கிறது. இன்னும் எல்லா தொகுதிகளிலுமே இதுல பட்டியலிடலாம். நாடு முழுவதும் இந்த குறைகள் இருக்கிறது. ஒரு அன்டாப்ட் பொட்டன்ஷியலாக சுற்றுலாத்துறை இருக்கிறது என்று இது சார்ந்து மக்களுடைய கோரிக்கைகள் குறைகள் என்ன பார்க்க. இந்த செஞ்சிக்கோட்டையை ஒரு சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாளுடைய கோரிக்கை. சுற்றுலா தலமாக்கினால் இப்போது நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், இன்னும் வெளிநாட்டு பயணிகள் வருவார்கள். அதற்கேற்ப இந்த 2 கிருஷ்ணகிரிக்கு ராஜகிரி மலைக்கு இடையிலே இழுவை ரயில் விடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போ மதுரை சுற்றுலான்னு சொல்லும் போது, கலாச்சாரத்தலம் சொல்லும் போது ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. இது நிறைய வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் வர்றாங்க, மற்ற மாநிலங்கள் வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அடிப்படை கட்டண வசதி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வண்டி நிறுத்துறதுல இருந்து அவங்களுக்கான அடிப்படை சுகாதாரத்துல இருந்து எதுவுமே இங்க சரியா கட்டமைக்கப்படல. இது மேம்படுத்தணும் அப்படின்னம்னா சுற்றுலாவே ஒரு மிகப்பெரிய வருவாயா மாத்தலாம். ஏன்னா மதுரையில சொல்லிக்கிற மாதிரியான தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை, வேலைவாய்ப்புகள் எல்லாமே நம்ம வெளியில தேடி போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த சுற்றுலாவை மேம்படுத்தி இதன் மூலமா நிறைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் போது மதுரைக்குள்ளேயே நிறைய பேர் தங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிக்கிற முடியும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுல பழனிக்கு கேரள பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த அகல ரயில் பாதை பழனி டு கேரளா பாலக்காடு அகல ரயில் பாதை திட்டம் முடங்கி போச்சு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு கவனம் செலுத்தி இருந்தா ரொம்ப வரவேற்கக்கூடிய நிகழ்வா இருந்திருக்கும். இது சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கணும். இனியும் பழனி 30 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையிலேயே பழனி இருக்கு. பழனி எந்த ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் இல்ல. ஒரு வர பக்தர்களுக்கு உண்டான எந்த ஒரு அடிப்படை வசதியோ எதுவுமே செய்யறதுக்கு உண்டான நிலை இதுவரைக்குமே கிடையாது. அந்த ஏரியை சுத்தி இங்க முன்னாடி அந்த செடி இடியுமா இருக்கு. அதை இப்ப கிளீன் பண்ண மாட்டாங்க. சீசன் ஒட்டி அந்த டைம் தான் கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணாலும் அதை அந்த ஓரத்திலேயே தான் போட்டு போயிருவாங்க. அதனால வர டூரிஸ்ட் அந்த லேக்கை பார்த்துட்டு அதை அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. அட்மாஸ்பியரே கெடுத்துரும். அதை கொஞ்சம் வேகமாவே அமல்படுத்தணும். அதிதி தேவோ பவ என்பது சுற்றுலாத்துறையுடைய வாசகம். ஆனால் அதற்கேற்றாற் போலத்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக கிடையாது. அதிதி தேவோ என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் மிக அருமையான ஒரு எண்ணம். அது ஒரு பிலாசபி என்று சொல்லலாம். அதாவது கடவுளுக்கு சமமானவர் விருந்தினர் என்பது அதனுடைய அர்த்தம். ஆனா நம்ம பார்த்தோம்னா சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன் நம்ம மத்திய அரசுக்கு லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு பாக்குறோம், மத்திய அரசு சார்ந்த விஷயங்களை பாக்குறோம். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா துறையில மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டுமே கடந்த 20-25 வருடங்கள்ல செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யவில்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம். உதாரணத்தை நீங்க அழகா போட்டீங்க. எனக்கு அந்த ஊர்களுடைய பெயர் போட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருவண்ணாமலை, அதாவது ஆன்மீக சுற்றுலாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹரிஹரன், ஒரு ஐடியா இருக்கு. உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது இந்த திருவண்ணாமலை இந்த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலம், அது புண்ணிய தலம் நீங்க சொல்லலாம். அது ஒரு சரியான கண்ணோட்டத்தில் பார்த்திருந்தோம்னா ஒரு வேட்டிகன் சிட்டியை போலவோ அல்லது ஒரு முக்கியமான அந்த ஒரு வாரணாசியை போலவோ திருவண்ணாமலை போன்ற இடத்தை மிக பிரமாதமாக நீங்கள் கொண்டு வரலாம். 2-3 விஷயங்கள் சம்பந்தப்பட்டு இருக்குது. சுற்றுலா என்று பார்க்கும்போது சுகாதாரம் மிக மிக தேவையான ஒரு விஷயம், போக்குவரத்து மிக மிக தேவையான ஒரு விஷயம், அந்த பராமரிப்பு மிக மிக தேவையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு இரண்டிலுமே மிக மோசமாக நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த துறை மிக மிக மோசமாக இருக்கிறது. நான் சிவகாமி அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இப்போ சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா சுற்றுலாவை மட்டுமே ஜிடிபிக்கு நம்பி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள் உண்டு. ஆனா அந்த பொட்டன்ஷியல் இந்தியாவில இருந்தும் அது நம்ம பயன்படுத்த தவறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலதான் பல பக்கத்து நாடுகள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். இதை ஈர்க்கிறதுக்கு நடவடிக்கை வேணுங்கிற ஒரு கோரிக்கைகள் தொடர்ந்து இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. சிவகாமி, உங்களுடைய பார்வை? நான் தமிழ்நாடு அரசுல 3 வருடம் சுற்றுலாத்துறையுடைய இயக்குநராகவும் அதனுடைய டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டி ஆகவும்
இந்திய மத்திய அரசாங்கத்துல வந்து 5 வருடம் சுற்றுலாத்துறையில 2 வருஷம் ரீஜனல் டைரக்டராகவும் 3 வருஷம் ரீஜனல் டைரக்டர் ஈஸ்ட் ஏஷியான்னு டோக்கியோல நம்முடைய இந்திய சுற்றுலாவை ப்ரமோட் பண்ற ஜாப் அதுலயும் இருந்தேன். மொத்தம் 8 ஆண்டுகள் அதுல இருந்தேங்கிற அடிப்படையில அதுல நிறைய பல கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் சுருக்கமா நான் சொல்ல முயற்சி பண்றேன். இந்தியாவில் இல்லாத அட்ராக்ஷனே இல்ல. அதாவது ஹிமாலயாஸ்ல இருந்து ஹில் ஏரியாஸ்ல கோடை வாசஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஏராளம் இருக்கு. பீச் பாத்தீங்கன்னா 2 சைட்லயும் லாங் பீச்சஸ் இருக்கு. அது இல்லாம அந்தமான் நிக்கோபார்ஸ், அப்புறம் இங்க வந்து சவுத்துல இந்த மாதிரி நிறைய சி பேஸ்டு ரிசார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுபோல ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து ஒரு 5000 இயர் ஹிஸ்டரிங்கிறதுனால ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ஏராளம் இருக்கு. அதுபோல ஹிந்து புத்திஸ்ட் ரிலிஜனுக்கான நிறைய கோயில் பாக்குற இடங்கள்லாம் இருக்கு. பாக்குற இடங்களுக்கு குறைச்சலே இல்ல. ஆக்சுவலா இந்தியாவுக்கு பிளான் பண்றவங்க வந்து 2 மாசம் பிளான் பண்ணாதான் ஓரளவாவது சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறது இருக்கு. குவிக் ட்ரிப்னா ரொம்ப ரொம்ப எதுவுமே பார்க்க முடியாது. சோ அது ஒரு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு we are rich in potential compared to many other countries. இருந்தாலும் நம்ம டூரிஸ்ட் அரைவல் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் இல்ல. டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னா சுற்றுலா தலங்களை வந்து அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் தூய்மையாகவும், அவங்க சொன்னது போல ஏற்கனவே இங்க நம்ம பார்ட்டிசிபென்ட் சொன்னது போல தூய்மையாகவும், இன்னொன்னு வந்துட்டு அங்க போதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் செஞ்சிருக்கணும். ஆனா நமக்கு வந்து எல்லா சுற்றுலா தலங்களும் அழுக்காகவும் குப்பை கூளங்கள் நிறைஞ்சதாகவும், பிச்சைக்காரங்க ஹாக்கர்ஸ் அதாவது தலைமையில விற்கிறது மணி விற்கிறவங்க அப்படி இப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே டூரிஸ்ட தொல்லை பண்ணி அவங்கள விரட்டுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம அங்க வச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து ஃபுட் வந்து இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் இங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் அல்லது அதற்கு ஈக்குவலான ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட்டாதான் சுத்தமா சாப்பிட முடியுங்கிற இருக்கு. ஒரு அன்டாப்ட் பொட்டன்ஷியலாகவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு நீண்ட காலம் இதுல வந்து பணியாற்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதற்கும் மேலும் பல இஷ்யூஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆக ஒரு அன்டாப்ட் பொட்டன்ஷியல் இது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. மேலும் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உதவாத உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது நம்மளுடைய கவனத்தை இருக்கிறது. மலை கிராம பகுதிகளை இணைக்க சாலை வசதி இல்லாதது, போக்குவரத்து சிக்கலுக்கு புறவழிச்சாலைகள் இல்லாதது, போதுமான வணிக மையங்கள் உருவாக்கப்படாதது உள்ளிட்ட அம்சங்கள் பிரச்சனைகளாக பார்க்கப்படுகின்றன. தாண்டி பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஷ்யூஸ் முன்னிலைப்படக்கூடிய தொகுதிகள் அப்படின்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஆரணி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், நீலகிரி ஆகிய தொகுதிகளுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் பிரதானமாக இருக்க மக்களுடைய குறைகள் இது சார்ந்து என்ன கேட்கலாம். கிணத்துக்கடவு வரை மிகப்பெரிய போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கிறது. அதை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் முதல் கோரிக்கையாக வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. எங்களுக்கு முக்கியமா ரோடு வசதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் போறது அங்க ஒரு நாள் இருந்து வர்றது ஒரு நாள் 3 நாள் பயணம் ஆகும். இந்த மண்ணுல முதல்ல தான் போகணும். எந்த மழைனாலும் தாளை இழுத்து பொத்திக்கிட்டு போகணும். ரோடு கேட்டுக்கு போட்டு தரோம். 2 நாள் சைக்கிள் இருந்தோம். 2 நாள் வந்து அந்த மண்ணாளி போட்டு திசைக்கிட்டு வரவே இல்லை. அவங்க இந்த மண்ணாடி போட்டு இந்த பசாம போதும் அப்படின்ட்டு பசாம இருந்துகிட்டாங்க. இதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல எங்களுக்கு. இப்ப கவர்மெண்ட்ல இருந்தா இதை எது நடத்தி கொடுங்க எங்களுக்கு. எத்தனை சரி அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன் உங்களுக்கு எல்லாம் செஞ்சிடறேன். ஒரு இது வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒருத்தருங்க ஒன்னும் கொடுக்கல. சுகாதாரத்துல பஸ் ஸ்டாண்டு சைடு எல்லாம் வந்து கழிப்பிட வசதிகளை சரியான முறையில எதுவுமே இயங்கப்படல. அசுத்தமான இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்புல நிறைய இருக்கு. மக்கள் நடபாதைகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம், மக்களுடைய குறைகளை பார்த்தோம். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நேரடியா பொருளாதார வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். இதுல நம்ம போதுமான கவனம் செலுத்தியிருக்கோமா? இந்த இஷ்யூல கட்சிகள், அரசியல் அமைப்புகள், ஆட்சிகள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கோம்? அழகான கேள்வி. இந்த சரி செய்ய வேண்டியது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தேசத்தை இணைக்கும் விஷயங்கள். இந்த தேசத்தை இணைக்கும் விஷயத்துல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை இந்த கட்டமைப்பு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதுக்கு இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்க போட்ட அந்த பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அடிக்கடி நான் வந்து ஹோசூருக்கு டிராவல் பண்றோம், அது ரோடு வழியா டிராவல் பண்றேன். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீங்க சொன்ன விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நீங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது, அதுவும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி தான் பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகான இடங்கள்.
அவ்வளவு பிரமாதமான இடங்கள். ஹோசூர் பக்கத்தில் நாம சொல்லும்போது நம்முடைய இங்கிலாந்து பகுதியை சேர்ந்த அப்படிப்பட்ட உங்களுக்கு பிளாட்டூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கம்பேர் பண்ணுவாங்க, அதோட சரிசமான செய்து பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம தேவையான அளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய சாலை அமைப்புகள் கொண்டு வந்து அதற்கேற்ற அவர்கள் சொன்னது போல பஸ் வசதிகள், அந்த பஸ் வசதிகள் வரணும்னா அது கூட வரக்கூடிய சுகாதார வசதிகள், நல்ல பாத்ரூம், கழிப்பறைகள், அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த திறமை, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு கவனக்குறைவு. ரைட். சிவகாமி அவர்கள்ட்டையும் இதே சார்ந்தான் கேட்க இருக்கின்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேரடியா பொருளாதார வளர்ச்சியோடு தொடர்புடையது. தேசிய நெடுஞ்சாலைகள்னு பார்க்கும்பொழுது பர்ஃபெக்டா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நெடுஞ்சாலைகள் வந்து இங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய ரொம்ப அழகா பராமரிக்கப்படுது. பட் இணைப்பு சாலைகள்னு பார்க்கும்பொழுது ஹைவேஸ், நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹைவேஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா கிராமத்துக்கு செல்லக்கூடிய பாதைகள், அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சோ நம்மளுடைய இப்ப வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய பார்வை வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு, எக்ஸ்போர்ட் அல்லது வந்து வியாபார சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட், இதுக்கு நம்ம அதிக அளவு கவனம் செலுத்துற அளவுக்கு கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு சாலை வசதிகள் வேணும்னு நம்ம கவனம் செலுத்துறது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆதி திராவிடருக்குன்னு தனியா நிதி ஒதுக்கி இருக்காங்க. அந்த நிதியில இருந்து கொஞ்சம் ஒதுக்கி அவங்களுக்கான ரோடு போட்டு கொடுக்கலாம். ஏன்னா சேரியில இருந்து கிராமத்தை லிங்க் பண்றது, அந்த மாதிரி பாதைகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஆனா பல சேரிகள்ல அந்த பாதைகள் வந்து கிராமத்துல இருந்து சேரிக்கு போறது பண்றது இல்ல. ஏன்னா பிரையாரிட்டி வந்து அவங்க அந்த நிதியை வந்து முறையா செயல்படுத்துறது இல்லை. இது என்னுடைய குற்றச்சாட்டு, பகிரங்கமான குற்றச்சாட்டு. இது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அது டிஎம்கே கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கவர்மெண்டா இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய நிதியை முறையா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதை பயன்படுத்துறது இல்ல. கேட்டா ரோடு போடுறோம், அந்த ரோட்ல வந்து அவங்களும் பயனடைறாங்க. பட் அவங்க கிராமத்துக்கு போற பாதைக்கு அவங்களுக்குள்ள பணத்துல இருந்து அதை செலவு பண்ணணும். அதனால ரூரல் ரோட்ஸ் வந்து நிறைய அதுல டிராபேக்ஸ் இருக்கு. அதுல அவங்க கவனம் செலுத்தி அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணணும். நிதி ஒதுக்கீடு பண்ணா மட்டும் போராது, அதை வந்து முறையா போடணும். ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க, பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, அதுல இருந்து எப்படி பணம் பண்ணலாம்னு பாக்குறது. இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இதுல இருக்கவே செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. மேலும் சில விஷயங்களையும் இடைவேளைக்கு பிறகு பார்க்க இருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு சர்வதேச தரத்துக்கு உயருமா விமானத்துறை என்பதை பார்க்க இருக்கின்றோம். 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். நேற்றும் சரி இன்றும் சரி சில முக்கியமான பிரச்சனைகள், இஷ்யூஸ் எடுத்து தேர்தல் கோணத்தில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். சில முக்கியமான பிரச்சனைகளை இடைவெளிக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது இந்த விஷயம், விமானத்துறை, விமான சேவை. இதை பொறுத்தவரைக்கும் சென்னை விமான நிலையம், இதுல ஏற்படக்கூடிய விபத்துகள் மேற்கூரைகள் இடிந்து விழுவது, இந்த மாதிரியான குறைகள் பதிவு செய்யப்படுது. இதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் பசுமை விமான நிலையம், கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம், இதுல இருக்கக்கூடிய இழுபறி, சேலம் கமலாபுரம் விமான நிலையம் இது கிக் ஸ்டார்ட் ஆகாம இருப்பது, மதுரை சர்வதேச விமான நிலையம், மேலும் பல பகுதிகளுக்கு கன்னியாகுமரி எல்லாம் விமான நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இதை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படும் தொகுதிகள் எடுத்துக்கிட்டா சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், சேலம், மதுரை ஆகிய பகுதிகள் முக்கியமாக நம்முடைய கவனத்தை இருக்கின்றன, பாதிக்கப்படுகின்றன. மக்கள் இது சார்ந்து வைக்கக்கூடிய பார்வைகள், கோரிக்கைகள் என்ன கேட்கலாம். பசுமை விமான நிலையம் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது வரத்தபடியே மக்கள் வந்து விளைநிலங்களும் அவங்க பூர்வீகமாக வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறதுனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. மாற்றியான அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த பூர்வீகமான இடத்த விட்டு மற்ற இடத்த போறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை. ஒரு சில போராட்டங்கள்லாம் செஞ்சாங்க. அந்த கிரில் பெட்டு பிரச்சனை வருமா வராதான்னு மக்களுக்கு இன்னும் முழுமையான பிரச்சனை வரல, தெரியல. ஆனால் மன வருத்தத்தோடு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும். மதுரை வந்து சர்வதேச விமான நிலையமா வந்து மாற்றணும். பன்னாட்டு முனையம் வந்து சர்வதேச விமான நிலையமா மாற்றி இங்க வந்து கொண்டு வரணும். அப்பதான் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு வசதியா இருக்கும். நேரடியாக இது வந்து விமான நிலையம் அப்படிங்கும்போது மேல்தட்டு மக்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நேரடியா பல விஷயங்களை பாதிக்கக்கூடியது. நான் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆனால் அங்க அதை சமாளிக்கிறதுல ஒரு பெரிய சவால்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய பார்வைகளை? ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ். ஏற்கனவே சென்னையில ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்கும் பொழுது
ஸ்ரீபெரும்புதூர்ல இன்னொரு ஏர்போர்ட் தேவையாங்கிறது என்னுடைய கேள்வி. இன்னொன்னு வந்து அப்படி விரிவுபடுத்துறதா இருந்தா சென்னையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து நீங்க பசுமை கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கட்டணும்னா 20 தலித் கிராமங்களை வந்து நீங்க அப்புறப்படுத்துற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து நிறைய டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க மக்கள், ஏழை மக்கள், பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திரும்பவும் அந்த ஏழை மக்களுக்கு எந்தவித வாழ்வாதாரமும் கொடுக்காம, வேலை வாய்ப்பும் கொடுக்காம, அவங்களுடைய நிலத்தை வீடை அப்புறப்படுத்தி அவங்களை டிஸ்பிளேஸ் பண்ணி 20 கிராமங்களை சூறையாடி அந்த இடத்துல விமான நிலையம் வரணுமாங்கிறது என்ன. முதல்ல வந்து இதுல வந்து அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாமே விமான நிலையம் வேணும்னு கையெழுத்து போட்டாங்க. ஆனா அந்த மக்கள் அங்க எதிர்ப்பு இருக்கும் பொழுது அதிமுகவே அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது. அதனால அங்க வந்து முதல்ல விமான நிலையம் தேவையாங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா ஒரு அதை சுத்தி நிறைய எல்லாரும் நிலம் வாங்கி வச்சுட்டாங்க. ஏர்போர்ட் வருதுன்னு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலாக இருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கான அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. பல வெளிநாடுகள்ல ரொம்ப அருகாமையில மலேசியா போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது KLIA அதே போல LCCT பக்கத்துல விமான நிலையங்களும் இருக்கிறது. இப்போ இந்த அளவுக்கு அது அவசியமாங்கிறது அவங்களோட கேள்வியாக. அவங்க பேசுறது ரொம்ப நியாயமானது. செல்வம் சொன்ன ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க மற்ற இடத்தை விடுங்க, பம்பாயில போய் பாருங்க. பம்பாயில சிட்டிக்குள்ள சாண்டா குரூஸ்ல இருக்கிற அந்த விமான நிலையம் எவ்வளவு அருமையா எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிருக்காங்க. நாம ஏன் பண்ண முடியல? அதுல அந்த கவனக்குறைவு தான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. அதை விடுங்க, நீங்க டெவலப் இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க காட்டின அந்த ஸ்லைட்ல மதுரை சேலம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் நியாயமானவை, கவனிக்கப்பட வேண்டியவை. ஆனால் சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையான அளவு கவனம் செலுத்தி அதை செய்யலைங்கிறது என்னுடைய சரியா செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சுற்றுலா இதற்கு முன்னாடி பேசணும். அதுல பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டு பயணி வரார் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய கவனத்தை ஈர்ப்பது விமான நிலையம் தான். அதை பார்க்கும்போது தரக்குறைவா தான் அது இருக்கு. அதை பத்தி சந்தேகமே கிடையாது. அதுல தேவையான கவனம் நாம் செலுத்தவில்லை. இரண்டாவது, இங்கிருந்து பெங்களூர் நம்ம 35 நிமிஷத்துல போயிடலாம், இங்கிருந்து ஹைதராபாத் 1 மணி நேரம் போயிடலாம். ஆனா அடையாறுல இருந்து ஏர்போர்ட் போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா எதை நம்ம குறை சொல்றது? முதலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது அர்பன் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்னை, அது ஒரு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய விஷயம். அதை நம்ம சரி பண்ணோம்னா சென்னை ஏர்போர்ட், சென்னை விமான நிலையத்தை நம்ம வந்து நல்ல விதத்துல பம்பாய் விமான நிலையம் எப்படி வந்து சீரமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பண்ணோம்னா இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிலையில நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நேற்றாகட்டும் இன்றாகட்டும் சில முக்கியமான பிரச்சனைகளை பட்டியலிட்டிருக்கிறோம். முந்தைய நிகழ்ச்சிகளிலும் சில பல முக்கியமான பிரச்சனைகளை பார்த்து அதனது கோணங்களை பார்த்திருக்கின்றோம். நாளை ஜனநாயக திருவிழா நடைபெற இருக்கிறது. அதுல நீங்கள் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கிறீர்கள். நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க இருக்கிறீர்கள். இஷ்யூஸும் நம்முடைய கவனத்தை இந்த கடந்த 2 நாட்கள்ல நம்முடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாது பல காரணங்களின் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் வாக்களிக்க வேண்டும், கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். இதென்றால் ஜனநாயக கடமை, நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, வாக்களிப்பது தவறாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கிட்டி அவர்களுக்கும் சிவகாமி IAS அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஜனநாயக திருவிழாவில் நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும். நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். வாக்காளர் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பதவி. அதற்கான ஒரு பொறுப்பை, கடமையை ஆற்ற வேண்டிய நாள் நாளை என்பதை மறந்துவிடக்கூடாது. நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.